ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்பிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும்னு விரும்பலை, ஆனால் உங்களுடைய கீபோர்ட் டைப்பிங் ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைப்ரைட்டிங் அடிக்கிறவங்க மாதிரியே நானும் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு டைப்ரைட்டிங் போகலாம் ஆசை இல்லை. நான் ஆன்லைனில் சும்மா வீட்டிலேருந்து கற்றுக்கிறேன், எனக்கு அது போதும். எனக்கு கவர்மெண்ட் ரைஸ்டு சர்டிஃபிகேட் வேண்டாம், நான் எந்த எக்ஸாமும் எழுதலை, ஆனால் நான் கற்றுக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்கான சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் ஆன்லைனில் டைப் பண்ணுறது எப்படி, அதுக்கான டெஸ்ட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கூகுளில் உங்களுக்கு ஆன்லைனில் டைப் பண்ணுற வெப்சைட் காமிக்கேன். அதாவது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ராட்டா டைப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் டைப் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல வெப்சைட். இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் டைப்பிங் மூலமாக நீங்கள் ஒரு மினிட்க்கு எத்தனை வேர்ட் டைப் பண்ணுறீங்க, அதே நேரம் எவ்வளோ அக்யூரன்சியில் டைப் பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இதுலேயே கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆன்லைனில் நான் எல்லாமே பண்ணிக்கிறேன், என்கிட்ட வந்து நெட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது, நான் ஆன்லைன்லேயே டைப்பிங் கற்றுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ராட்டா டைப் வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற மாதிரி. அதாவது ஒரே ஒரு நேரம் நான் நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், மற்ற டைம் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை நான் டைப் பண்ணி கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட் நேம் என்னன்னா டைப்பிங் மாஸ்டர். இந்த டைப்பிங் மாஸ்டரில் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். இந்த டைப்பிங் மாஸ்டரில் ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நெட் எடுக்காது. இது வந்து ஒரு ரொம்ப கம்மியான எம்பியில் தான் இருக்கும். நீங்கள் உடனே டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிரும். இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா உங்களுக்கு லெசன் 2க்கு மேலே ப்ரீமியம் வெர்ஷன் கேட்கும். அதாவது லெசன் 2 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். லெசன் 2க்கு மேலே ப்ரீமியம், அதாவது நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, இப்போ ப்ரீமியம் பே பண்ணி படிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த ப்ரீமியம் வெர்ஷனுடைய கிராக் வெர்ஷன் வந்து நம்மளோட எப்பவுமே யூஸ் பண்ணுற கெட் இன்டு பிசி அப்படிங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதுலேருந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து அவங்க வெப்சைட்டில் இப்போ டைப்பிங் மாஸ்டர் 11 வந்து வச்சுருக்காங்க. அதை தான் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி 2 லெசன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பட் நமக்கு கெட் இன்டு பிசி நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி கூகுளில் போய் கெட் இன்டு பிசின்னு அடிச்சு இந்த சர்ச்சில் வந்து டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் மாஸ்டர் ப்ரோ 10, நான் வந்து 10th வெர்ஷன் வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரீயாக நம்ம கெட் இன்டு பிசியில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே கிராக் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. முக்கியமாக நெட் ஆஃப் பண்ணுறதோட முக்கியமாக ஆன்டி வைரஸை ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் சிஸ்டமில் நீங்கள் போட்டிருக்க ஆன்டி வைரஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது என்ன அப்படின்னா டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ராக்ட் கொடுப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஆன்டி வைரஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராக் ஃபோல்டருக்குள்ளே எந்த இதுவுமே இருக்காது. ஸோ மறுபடியும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறதையும் நான் தெளிவாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் மாஸ்டர் ப்ரோ 10 அப்படின்னு இருக்கு. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து லெசன் 1 லெசன் 2 அந்த மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்து நான் என்னுடைய டைப்பிங் ஸ்கில்ஸை நான் கற்றுக்க போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபிங்கர்ஸ் எப்படி கீபோர்டில் வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த விரலுக்கு எந்த லெட்டருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஹோம் ரோனா உங்கள் ஹோம் ரோவில் எப்படி உங்கள் கைகள் வைக்கணும் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டு கீழே டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகிட்டு கீழே டவுன்லோட் ஆகிடும். இது உங்களுக்கு வந்து ரேர் ஃபைலாக கிடைக்கும். இந்த ரேர் ஃபைலும் 14 MB தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒய்ஃபை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்கள் மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கூட இது நீங்கள் உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜிபி கணக்கிலலாம் வராது. இது வந்து ஒரு 14 MB தான் இருக்கும். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டே டவுன்லோட் பண்ணிவிட்டு
இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வைஃபை நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஒய்ஃபையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். என்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த ஃபோல்டர் வந்து எனக்கு கீழே போய் இருக்குது பார்த்தீங்களா, டைப்பிங் மாஸ்டர்னு. இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராக் அப்படின்னு சொல்லி இருக்கா, கிராக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு கிராக் வெர்ஷன் இருக்குது. அதே இது இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் எடிட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் எடிட்னு ஒன்று இருக்குது. செட்டப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். இந்த 2யுமே நம்ம ரன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரன் டைப்பிங் மாஸ்டர் 7.10 அண்ட் ஆக்டிவேட்டட் யூஸிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். அதாவது நீங்கள் வந்து எல்லாமே நான் பண்ணுறது எப்படின்னு இதில் கொடுத்துருக்குற மாதிரி லைனாக காமிக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து கிராக்குக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிராக்குள்ளே வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் இந்த தப்பு தான் பண்ணேன். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம செட்டப் கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம செட்டப் கொடுக்கலாம். இப்போ நம்ம செட்டப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து கேட்குது, இல்லை நான் எஸ் கொடுக்கேன். எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய லாங்குவேஜ் கேட்கு, இதில் ஓகே கொடுங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தப்பறம் இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து உங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஐ அக்செப்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டைப்பிங் மாஸ்டர் உங்களுக்கு எங்கே இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து சியில் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் வேறு எங்கேயும் ரன் ஆகிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டால் வந்து என்ன கேட்காங்க, கஸ்டமா, ஸ்கூல் ஆர் கம்பெனிக்கா, எல்லாமே இந்த மாதிரி கேட்காங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. என்னால் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்கூல் கொடுக்க முடியல, ஸோ கஸ்டமே வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்கேன். அடுத்தது வந்து இண்டிபெண்ட் லேர்னிங்கா டீச்சர் லெட் லேர்னிங்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நம்ம இண்டிபெண்ட் லேர்னிங் இல்லை டீச்சர் கண்ட்ரோல் லெசன்ஸ்னா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதுலேயே நெக்ஸ்ட் கொடுங்க. சாரி, இது எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இன்ஸ்டால் கொடுக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நான் இன்ஸ்டால் ஆன அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு குவிக் ஸ்டார்ட் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. லான்ச்சிங் டைப்பிங் மாஸ்டர் ப்ரோ, லான்ச் குவிக் ப்ரைசஸ், ஃபினிஷ் கொடுக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து உங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன், ஆனி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்டர் லைசன்ஸ் இப்போ தான் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. இது வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதில் வந்து லைசன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரண்ட் லைசன்ஸ் ஐடி அண்ட் ப்ராடக்ட் கீ கேட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய லைசன்ஸ் ஐடி அண்ட் ப்ராடக்ட் கீ நம்ம பார்க்கலாம். அவங்க ஒரு நோட் பேட் மாதிரி நமக்கு அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களா, அதை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது எல்லாமே பண்ணிட்டு அவங்க ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, லைசன்ஸ் ஐடி ஐசி கூல். அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்க வந்து அதை பேஸ்ட் பண்ணுங்க.
லைசன்ஸ் ஐடியை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் கீயும் அதே மாதிரி இதில் காப்பி பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கீயும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. வெரிஃபைங் யுவர் லைசன்ஸ் வருது. லைசன்ஸ் நமக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு பார்த்தீங்களா? தேங்க்யூ யுவர் லைசன்ஸ் கீ ஹஸ் பீன் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டைப்பிங் மாஸ்டர் ப்ரோ வந்து ப்ரீமியம் வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் என்டர் யுவர் நேம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணனால அப்படியே இருக்குது. இப்போ என்டர் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் கோர்சஸ், நீங்கள் வந்து டச் டைப்பிங் கோர்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் ரோல இருந்து ஏ, அடுத்தது இஆர், அந்த மாதிரி ஏல கை வச்சுட்டு எப்படி ஈக்கு டைப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக பிகினர்லேருந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க இதில். அதுக்கடுத்து ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுங்க. ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் ரோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் காமிக்கிறேன். இந்த ஹோம் ரோ அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டச் டைப்பிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே ஃபிங்கர்ஸ் வைக்கணும், ஏ ஃபிங்கர் வந்து ஏல என்ன ஃபிங்கர் வைக்கணும், நம்ம லெஃப்ட் சைடுடைய குட்டி ஃபிங்கர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு நீட்டாகவே சொல்லியிருப்பாங்க. இதில் நீங்கள் எல்லாமே இதில் ரீட் பண்ணி முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் சாஃப்ட்வேர் வேணும், ஃப்ரீ வெர்ஷன் சாஃப்ட்வேர் வேணும், இல்லைனா அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கற்றுக்கிறக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.